வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஒரு மூவி ரிவ்யூ வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என்ன மூவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கட்டா குஸ்தி 2. எஸ், ஓகேப்பா. இதில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா லட்சுமி, விஷ்ணு விஷால், அண்ட் தென் வந்து ஜாரா, அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த், காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து நடித்து வெளியாகி இருக்க படம் தான் வந்து கட்டா குஸ்தி 2. ஓகே, இதில் என்னப்பா புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து புதுசாலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. கட்டா குஸ்தியோட பார்ட் 1 அப்படியே அதே லீடிங்காக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, ஸோ அதில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ட் 2 லீடாகவே இருக்குது. பார்ட் 1 வந்து அவங்க லாஸ்ட்டாக நடத்தக்கூடிய அந்த ரெஸ்லிங்கில் வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அதோடைய பார்ட் 2 கண்டினியூஷனாக வந்து நான் குழந்தை பிறந்துச்சு, நான் ரெஸ்லிங்கில் வந்து நான் பயங்கரமாக சாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம விஷ்ணு விஷால் வந்து ஒரு ஹஸ்பண்டாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து உன்னுடைய கோல்ஸை நோக்கி நீ ஓடு, நான் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தையும் பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்களையும் வந்து ரெஸ்லிங்கில் வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறாரு. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியனாக வந்து ஆகுறாங்க. இவங்க குழந்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ வீட்டில் எல்லாமே பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு விஷால் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவருடைய குழந்தைய கூட்டு வரது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அவங்க ஒய்ஃபுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஹவுஸ் ஹஸ்பண்டான வேலைகள்லாம் வந்து என்னென்னலாம் பார்க்க முடியுமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து குழந்தைய வந்து சரியாக வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்மெண்ட்டாக இல்லை, இவங்க வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க ஸ்டடீஸில் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன இது இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, நானே வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து குழந்தைய வந்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, குழந்தை வந்து நல்லா தான் இருக்கா, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு வந்து சின்னதாக வந்து ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபைட்னால வந்து அவங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்டேட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தோத்துடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடுக்கக்கூடிய கோச்சா தான் இருக்காங்க. ஸோ அந்த கோச் ஏன் காரணமா இருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல எல்லாமே வந்து அந்த கோச் தான் ட்ரெயின் பண்ணி ஐஸ்வர்யாவை வந்து வின் பண்ண வச்சிருப்பாங்க. பட் ஆனா ஒரு சின்ன ஒரு பிரஸ் மீட்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோச்சுக்கான மரியாதையும், அந்த கோச்சுக்கான அங்கீகாரமும் வந்து அவருக்கு கிடைக்காதனால, அவர் ரொம்ப அவர் ஃபேமிலி முன்னாடி டிசப்பாயிண்ட் ஆனதுனால, ஒரு ரிவெஞ்சா வந்து இவள எப்படியாச்சும் நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளேயரை வச்சு இவங்க ஹஸ்பண்ட் மூலயமா வந்து தோற்கடிக்கிறாங்க. ஸோ அது எதனால, எப்படி வந்து அவர் வந்து தோற்கடிக்கிறாரு, ஸோ அதனால வந்து விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு, ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படி வந்து அந்த ஃபேமிலி வந்து விரிசல் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து மீதியான கதை. ஓகே, இது வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து சொல்லனாலும் படத்துல வந்து ஓவராலா வந்து த்ரூ அவுட்டா வந்து ஒரு ஃபன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை வந்து மக்களுக்கு வந்து சொல்ல முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்ல ஐயாவும் பார்ட் 2லையும் வந்து அசத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொதுவாகவே வந்து இந்த பார்ட் 2 அப்படின்னு வந்தாலே எதுக்கு இந்த பார்ட் 2 எடுக்கிறாங்க, பார்ட் 1 நல்லா தானப்பா இருக்குது, அப்படியே விட்டுலாமே அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த பார்ட் 2 படங்கள்ல வந்து ஒரு சூப்பர் டூப்பராக வந்து வந்திருக்கக்கூடிய படம் தான் வந்து கட்டா குஸ்தி 2. ஓகே, இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி, அதாவது இவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மூணாவதா ஒரு மனுஷன் வந்து வரவே கூடாது. ஸோ இது 2 பேருக்குள்ளேயான பிரச்சனையை வந்து அவங்களே வந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, படத்துல வந்து இவங்க 2 பேரை தாண்டி இந்த குடும்பத்தை தாண்டி வந்து இருக்கக்கூடிய இந்த காமெடியா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, முனிஷ்காந்த் அண்ட் காளி வெங்கட், ஸோ இவங்களுடைய காம்போவாகட்டும், அண்ட் காளி வெங்கட் அப்புறம் கருணா சார் இவங்களுடைய காம்போவாகட்டும், ஸோ இவங்க 3 பேரோட காம்போவும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கட்டா குஸ்தி 1ல வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணாங்களோ ஸோ அதை தாண்டி வந்து இதுல வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த கிரிஞ்சா, என்னடா இது ரொம்ப போர் அடி, இது பழைய காமெடியா இருக்கு அப்படின்லாம் நம்மளை நினைக்க வைக்காம ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து இந்த படம் வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கருணா சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து திரும்பவும் வந்து ஒரு காமெடி ஆக்டரா வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரா இருக்கு, ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் தென் காளி வெங்கட்டா இருக்கட்டும், அண்ட் முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான படங்கள், ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணக்கூடிய ஒரு படங்களாக பண்ணிட்டு இதில் திரும்பவும் வந்து அவங்க வந்து காமெடியாக ஃபுல் ஃப்ளெஜ்ல வந்து ஒரு காமெடியாக பண்ணது வந்து ரொம்ப அழகான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை நட்சத்திரமான ஜாரா தான். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த டயலாக் டெலிவரிஸ் ஆகட்டும்,
ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரியும், அவங்க பண்ற அந்த கியூட்டான அந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்மள வந்து படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டாவே வந்து நம்மள கவருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வந்து இந்த குழந்தை தான் ஒரு சின்ன சின்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது வந்து நல்லா சூப்பரா வந்து இந்த குழந்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அப்பாவும் அந்த பொண்ணுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எந்த குறையும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம படத்துல நிறைய குட்டி குட்டி ஃபிளாஸ் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டைனரா வந்து கொடுத்துருக்கிறதுல கட்டா குஸ்தி 2 வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த படத்துல வந்து 2 பாடல்கள் இருக்கு. ஆல்ரெடி ஒரு பாடல் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்ல வந்து சம்பவக்காரியா வந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் சாண்ட்ரோல்டன். வழக்கம் போல அவருடைய குரல்ல ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் தென் வந்து ஒரு அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள அந்த பாடல் அதுவுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தென் வந்து தளபதியோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சாங்கும் வந்து உள்ள இருக்குது. அதுதான் படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல வந்து எப்படி வந்து நம்மள வந்து டக்குன்னு அப்படி சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் யோகி பாபு இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அண்ட் தென் ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு ரோலா வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து கூடுதலான ஒரு ஃபன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய படங்கள்ல ஃபேமிலியா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியா போயிட்டு நான் சிரிக்கணும்ப்பா, நல்லா இந்த கவலையெல்லாம் மறந்து இந்த சண்டையெல்லாம் மறந்து சிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கட்டா குஸ்தி 2 வந்து நீங்க ஃபேமிலியா குழந்தைகளோட நல்லா கூட்டமா வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா வந்து இருக்கும். ஸோ அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.